கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தர்மையான காலை வேளையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று எபேசியர் 12:11 சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் நம்ம யாவரோடு சமாதானம் இருக்கும். நல்லவர்கள் கெட்டவர்கள், நமக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் யாவரோடும் நம்ம சமாதானமாக இருக்கவும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தேவனுக்கு பிரியமான அவரை போல பரிசுத்தமெல்லாம் இருக்கவும் நம்ம நாடி முயற்சி பண்ணி அப்படி வழியிலே நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். பரிசுத்தம் இல்லாமல் நம் தெய்வத்தை தரிசிக்கவே முடியாது. தேவனுடைய அனுக்கிரகத்தை, அவருடைய ஆஸ்வாதத்தை, அவருடைய ரகசியத்தை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், நம் பரிசுத்தம் என்பது நம்முடைய வாயில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லேலூயா நம்முடைய செயல்பாடுகளில் இருக்க வேண்டும். எனவே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தெய்வத்தை தரிசிக்க முடியாது என்பதை உணர்ந்து நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து தேவ நாமத்தை மயப்படுத்துவோம். கர்த்தர் இந்த காலை விழுந்த வசனத்தை கொண்டு ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.